அண்ணே, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது, அதுக்கு நான் நெக்லஸ் போட்டு போனோம், வாங்கி தரியா? நெக்லஸ்? ஆஃப்டர் ஆல் 2-3 lakhs நெக்லஸ்? என்ன மணி இவ்வளவு சீப்பா கேட்ட இன்சல்ட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, வாங்கி தரேன். ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேனே. ஏமா, சின்ன வயசுல நம்ம அம்மாவை கொண்டானே, அந்த பாய் உனக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுமா, சொல்லு. சொல்லுமா, சொல்லு. அது சொல்லுமா, சொல்லுமா, யோசிச்சு சொல்லுமா, யோசிச்சு சொல்லுமா. தங்கச்சி, ஏதோ அடையாளம் இருக்கா? யோசிச்சு சொல்லுமா. நம்ம அம்மாவை கொண்ட கொலைகாரனுக்கு வலது கையில ஒரு தீக்காயம் இருக்கும். இது போதுமா. இத வச்சு அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவனை கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்கல. நபரமா, நபரேன். வணக்கம். வணக்கம். யாரு? இந்த கும்படை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. வேற எங்கேயும் பார்த்திருக்க முடியாது, என்கிட்ட தான் பார்த்திருப்பீங்க. அடடே புண்ணிய கோடி, வாங்க வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? செக்ரட்டரி, இன்னும் 2 நாள் ஐயாவோட பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது, அதுக்காக உங்களை கூப்பிட்டு போலான்னு வந்தோம். பொண்ணுக்கு பிறந்த நாளா? 2-3 மாசத்துக்கு முன்னதானே கொண்டாடதான் நினைப்பு. இன்விடேஷன் கூட பார்த்தேனே. வக்கீல் சார், மாசம் மாசம் பிறந்த நாள் கொண்டாட கூடாதா? அவ்வளவு ஏன், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எலெக்ஷன் வரணும். இடையிடையே கவர்மெண்ட் கவுந்து மாசம் எலெக்ஷன் வர்றது இல்லையா? ஜனங்க ஓட்டு போட்டு கையெல்லாம் கரும்புள்ளி ஆகி போச்சு. ஆமா, என்ன சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க? நான் அரசியல்வாதி, அப்படித்தான் பேசணும். அதுதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே. நான் அவசியம் வந்துடுறேன். இதே மாதிரிதான் 1947 புண்ணிய கோடி, நான் அவசியம் பர்த்டேக்கு வந்துடுறேன். செக்ரட்டரி, இந்தாங்க இன்விடேஷனா? வெரி குட், ரொம்ப நன்றி. இன்விடேஷனை சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக 10 அடிச்சேன், பல பேர்கிட்ட காட்ட வேண்டாமா? அதுவும் சரிதான். வக்கீல் சார், அன்பளிப்பா குத்து வழக்கெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க. ஏன்? அத இன்னொரு இடத்துல கேட்டிருக்கிறோம், அவங்களும் கொண்டு வரதா சொல்லிட்டாங்க. இல்ல இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சிருந்தா எனக்கு எப்படி டெபாசிட் கிடைக்கும்? புண்ணியகோடி, உங்க பொண்ணோட பர்த்டேக்கு நான் அவசியம் வந்துடுறேன். புரியுது, போங்கன்னு சொல்றீங்க. வர்றேன். வக்கீல் சார், வெள்ளி பன்னீர் சொம்பு உங்க வீட்டுல இல்ல, அதையே நான் பிரசன்டேஷனா கொண்டு வந்துடுறேன். அடாடா, இவர் வக்கீல் சொன்ன உடனே கப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரு, கற்பூர மாதிரி. அந்த வாசனை எல்லாம் நமக்கு எங்கெங்க தெரிய போகுது? உங்க கடையில நகையெல்லாம் பிரமாதமா இருக்கும் தான் நாங்க இங்க வந்தோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த நகையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த நகையெல்லாம் என் வீட்டுல இருக்க வேலைக்காரி போடுறதுயா. நான் யாருக்கு வாங்குறேன்? என் மகளுடைய பிறந்த நாளுக்கு வாங்குறேன். பிரமாதமா இருக்கணும். உங்க அட்ரஸ்? சேர்மன் புண்ணியகோடி, நம்பர் 26, முருகன் கோவில் தெரு, சென்னை 24. அங்கே டெலிவரி பண்ணிரு. ஆகட்டுங்க. ஏண்டி சாந்தி, நாங்க மீனாவோட பர்த்டேக்கு போறோம், நீ வரலையா? இல்லடி, நான் கொஞ்சம் லேட்டா வரேன், நீங்க போ. அப்ப சரி, நாங்க பிரசன்டேஷன் வாங்கணும், வரோம். வாங்கடி. என்னடா டல்லா இருக்க? ஒண்ணு இல்ல, இது எங்க அம்மாவோட போட்டோ. அவங்க ஞாபகம் வந்துருச்சு, அதான். ரவி, எங்க குடும்பத்தை என்ன நிலைமைக்கு ஆளாக்குறவன என்னைக்காவது ஒரு நாள் கூண்டோட அழிச்சிருவோம். அவனுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? இருக்கு. அவன் வலது கையில ஒரு தீக்காயம் இருக்கு. கவலையை விடு, அவன் எங்க இருந்தாலும் வலை போட்டு தேடி பிடிச்சிடுறேன். ரவி, என்னடா மறுபடியும் ப்ராப்ளமா? ரவி, நான் என் தங்கச்சியை உயிருக்குயிரா நினைச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமில்ல. அவளுக்கு ஒரு வைர நெக்லஸ் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிருந்தேன், முடியல. இன்னைக்கு லவரோட பர்த்டே, அவளுக்கும் ஒண்ணும் செய்ய முடியல. என்ன பண்றதுனே புரியல. டேய், நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா உனக்கு அலாவுதீன் அற்புத விளக்கு கொடுத்தா கூட பத்தாது. லவ்வரை விடு, முதல்ல சிஸ்டர் சென்டிமெண்ட்டை கவனிப்போம். சிஸ்டருக்கு என்ன வேணும்? வைர நெக்லஸ் தானே? என்கிட்ட விடு, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, அங்க போய் வைர நெக்லஸ் ஒரே அடி அடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னும் அண்ணனை காணோம், நேரம் வேற ஆச்சு. டாக்ஸி. ஹலோ, வாங்க வாங்க. வணக்கம் தலைவரே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வக்கீல் தலைவனா, இது என் சம்சாரம். ஆமா, அசப்புல உள்ள மாதிரி இருந்துச்சா, அதான் சொல்லிட்டேன். சுதந்திர தின விழாலாம் ரொம்ப பிரமாதமா கொண்டாடுறா போல இருக்கு. சுதந்திர தின விழாவா?
இன்னைக்கு என் பொண்ணுடைய பிறந்த நாள் விழா. உங்க ஞாபகம் வர்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? எனக்கு தெரியாதா? பொண்ணை பெத்த நீங்க எந்த அளவுக்கு உஷாரா இருக்கீங்கன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பூவை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. பா. என்னங்க இது? இந்த இடத்துல என்னமோ ஒண்ணு இருந்துச்சே. மீனாக்கு இன்னைக்கு பர்த்டே. அழகா தேவதை மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். நான் மட்டும் அங்க இருந்தேன்னா எங்க இவர் யாரு? கேட்டா போச்சு. ஆமா நீங்க யாரு? நான் வந்து பாப்பாவுக்கு வேண்டியவரா? ஆமா. போங்க போங்க, பிரசன்டேஷன் கொடுத்துட்டு போங்க. பாப்பா கிட்டே கொடுத்துறேன். சரி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. போங்க. அசந்துட்டாரு. ஹலோ ஹலோ. ஏய், அதை அப்படி ஆட்ட கூடாது. அதை நான் கிழக்குலப்பா. அதை கிஃப்ட் பாக்ஸ். இல்ல, பொட்டி பெருசா இருக்கு, உள்ள சத்தம் சின்னதா வருது. அது உள்ள டைம் பாம் வச்சிருக்கேன். ஏய், ஒரு பேஜ் சொன்ன டைம் பீஸ் வச்சிருக்கேன். இது எடுத்துக்கங்க. கொஞ்சமா எடுத்துக்கங்க, மத்தவங்க எடுக்க வேண்டாமா? எடுக்கக்கூடாதா? நான் அங்க போய் உட்கார்றேன். எங்க வேணாலும் உட்காருங்க. பாக்குறதுக்கு எம்ஆர் ராதா மாதிரியே இல்ல? அப்படியே தான் இருக்கு. ஆ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டைம் கிடைச்சா நிச்சயமா வரேன். ஓகே ஓகே, Hi, பாப்போம். sister. Many, many happy returns of the day. தேங்க்யூ. செக்ரட்டரி, இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். கேட்டுட்டா போச்சு. தம்பி யாரு? நான் வந்து உங்க அப்பா. ஓ, அப்பாவுக்கு வேண்டியவரா? Yes, அங்க போய் yes. உட்காருங்க. ஹலோ. ஹலோ. இப்படி ஒரு வசதி. போய் சொன்னா எப்படியும் பழச்சிக்கலாம். நெக்லஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அடிச்சிட வேண்டியதா? செயினா இது? யானை கிட்ட ஜங்கிலி மாதிரி இருக்கு. சுற்ற வேண்டியதுதான். வக்கீல் சார், வாங்க 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 வாங்க. நீங்க கேட்ட பன்னீர் சொம்பு. ரொம்ப நன்றி. சொன்னபடியே நடந்துக்கிறீங்க, அதனாலதான் நல்லா இருக்கீங்க. இந்தா, இத நீயே வச்சுக்க. குளிக்க குளிக்க கையெல்லாம் வலிக்குது. தம்பி, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என்ன பார்த்திருக்கவே முடியாது. I'm just coming from foreign. ஓஹோ, தேங்க்யூ. அப்பா. ஐம் சாரி சார். அப்பான்னு கூப்பிட்டது என்ன? என்னம்மா? தவறி இவர் மேல ட்ரிங்க்ஸ் கொட்டிடுச்சு. அப்படியா? பரவாயில்ல, நானே தொலைச்சுக்கிறேன். நீங்க வந்தவங்களை கவனிங்க. யாரா அது கலரா கண்ணா பண்ணான்னு குடிச்சுக்கிட்டு இருக்குது? நீ வாமா. ம். இந்த பர்ஸ்ல இருக்கிறது யாருடைய போட்டோ சார்? சின்ன வயசுல காணாம போன என் பையனுடைய போட்டோப்பா. இப்ப அவன் இருந்தா கிட்டத்தட்ட உன் மாதிரி தான் இருப்பான். I'm sorry சார். மீட்டர் என்னாச்சு? 17.50மா? சில்லறை இல்லம்மா. சில்லறை இல்லையா? கொஞ்சம் இருப்பா, நான் போய் சில்லறை மாத்திட்டு வரேன். சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார், 50 rupees சேஞ்ச் இருக்குமா? தர்றேன். வக்கீல் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எங்க அம்மாவை பல வருஷங்களுக்கு முன்னாடி கொன்னியே, அந்த அம்மாவோட பொண்ணுடானா? அப்படின்னா உன்னை உயிரோட விடக்கூடாது. சத்தம் போட்ட. ஹலோ, யார் சார்? ஹலோ, அங்க மிஸ்டர் ராஜால இருப்பாரு. அவரை கூப்பிடுங்க, அர்ஜென்டா பேசணும். ராஜாவா? எப்படி சார் இருப்பாரு?
சிவப்பு மஃப்ளர் கூலிங் கிளாஸா? சரி லைன்லயே இருங்க, பார்த்து சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ராஜா பேசுறேன். யார் பேசுறது? நான் தான் காளி பேசுறேன். ஓ டாடி. நான் வீட்டு வாசல்ல நின்னப்ப நம்ம ஜென்ம விரோதியோட மகளை சந்திச்சேன். அவளை கடத்திட்டு நம்ம இடத்துக்கு போறேன். கேர்ஃபுல்லா நெக்லஸ் அடிச்சிட்டு வந்து சேரு. கவலைப்படாதீங்க டாடி. ஹாய். என்னம்மா? அம்மா, என் necklace என்ன ஆச்சு? நீ போம்மா. நெக்லஸ் காணாமா? எங்க நீங்க எடுத்தீங்களா? ஆமா, கொடுத்துருங்க நெக்லஸ். நெக்லஸா? புஷ்பம். அட போயா. Excuse me, I am sorry. ஐயோ, விடல, விடு. ஐயோ. யாரா அந்த பொண்ணு? ஏன்டா அந்த பொண்ணுட்ட கலாட்டா பண்ற? நீ யாரு? வன்முறை எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்கறதுக்கு தமிழனுக்கு உரிமை உண்டு. அனாவசியமா பேசுறேன். இப்ப அந்த பொண்ணை விட போறியா இல்லையா? புரியலனா அங்க பாரு. ஏன் வண்டி நிறுத்தல? ரோட்ல ஏதோ சண்டை நடக்குது. சண்டையா? என்னன்னு சண்டை என்னது இறங்கிட்டீங்க? டேய், நான் சினிமால மட்டும் சண்டை போடுறேன் இல்லடா. வாழ்க்கையில நல்லவங்களுக்கு பிரச்சனை வந்தா அவங்களுக்காக நான் சண்டை போடுவேன். யாரோ ஒரு நல்லவனை 4 பேர் போட்டு உரைச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஷூட்டிங் நேரமாச்சுன்னு. டேய், ஷூட்டிங்கோட முக்கியம் இந்த ஃபைட்டிங். இப்ப பார். ஹலோ விஜயகாந்த் சார், சரியான நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க சார். ரொம்ப நன்றி சார். இதுல என்னங்க இருக்கு? ஒரு தமிழனுக்கு ஆபத்து வரும்போது இன்னொரு தமிழன் உதவணும். உதவலனா உண்மையான தமிழனுக்கு பிறந்தவனா இருக்க மாட்டான். சார், ரொம்ப சரியா சொன்னீங்க சார். நானும் மதுரை தான். அடடே, நம்ம ஊர் தானா? மதுரை ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஏவிஎம்ல எனக்கு ஷூட்டிங் இருக்கு, நேரமாச்சு. நான் வரட்டுமா? சுபையா, வண்டி எடு. என்னங்க
என்னங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, என்ன பண்றது? மேடம் மேடம். யாரு? சாந்தியா? ஐயோ என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண மயக்கம் தான். மயக்கமா? சாந்தி, ஆமா சாந்தி. கிளர்க் உடனே போய் டாக்டர் கூட்டு வாங்க போங்க. வேண்டாம் சார், நானே ஒரு டாக்டர். நாங்க சொன்னது நல்ல டாக்டர். மேடம் பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பேக்ல இருந்த அட்ரஸ் வச்சு தான் இங்க கொண்டு வந்தேன். இந்தாங்க. தேங்க்ஸ். பணமெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. நாட்டுல ரொம்ப பேர் இப்படி அலையறான். டேய் தியாகு, டேய் எங்கடா அடிச்ச? அதே மூலம் ரிஷி மூலம்லாம் பார்க்காத. உனக்கு தேவை நெக்லஸ் கிடைச்சிட்டா இல்லையா? இத போய் சிஸ்டர்ட்ட கொடு. வா வா, இது அடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு. யாருக்கு தெரியும்? அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யார் ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். ஆமா, உனக்கு அது பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப அது பிடிச்சிருக்கேன். போதும் தங்கச்சி, நான் உனக்காக இந்த உலகத்துல எதை வேணாலும் செய்யுமா. நீங்க 7 கப்பலுக்கு சொந்தக்காரா இருக்கீங்களே, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன குறைஞ்ச விலையில கப்பல் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. ஹார்பர் வேணுமா? அது இல்லைங்க. எங்க காலேஜுக்கு ஒரு கட்டடம் கட்டணும். அந்த நிதிக்காக ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரா பார்த்து இசை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். எந்த மியூசிக் டைரக்டர் வேணும்? அள்ளி கொண்டாந்து கொட்டுறேன். அள்ளிட்டு வந்து கொட்டப்படாதுங்க, கூட்டிட்டு வரணும். ஏங்க இந்த டி ராஜேந்திர கூட்டிட்டு வாங்களேன். உடன்பிறப்பு டி ராஜேந்திரன் வந்து எலெக்ஷன் டூர் போயிருக்காரு. இளையராஜா? இளையராஜா வந்து கோவில் கும்பாபிஷேக விஷயமா போயிருக்காரு. சரி, சங்கர் கணேஷ்? சங்கர் கணேஷ் ஒரு நாளைக்கு 3 கம்போசிங், 4 ரீ ரெக்கார்டிங், படு பிஸியா இருக்காங்க. அப்புறம் என்னதாங்க செய்யறது? என்ன செய்யறதா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நானே வந்து ஒரு நாடகம் போட்டுறேன். நீங்களா? என்ன நீங்களா? அன்னைக்கு வந்து பாருங்க, சும்மா சல்லன்னு தோல் கிளப்பிடுறேன். இப்போது ரத்த கண்ணீர் நாடகம் நடைபெறும். ஹலோ ஹலோ. ஒயிட் டிலே மிஸ்டர் மோகன். என்ன செய்ய சொல்றேன்? ஏர்போர்ட்ல இருந்து இறங்கின உடனே அனுப்புறோம் கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ். யார் யார்கிட்ட கஞ்சா இருக்கு, யார் யார்கிட்ட அபின் இருக்குன்னு. தம்பி யாரு? மோகன், அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ப்பா. I know you respect to such type of people. இது மாதிரி ஜனங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. யார் இவன்? அது யார் தெரியுமா? யாரு? உனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார். நீ நாரு? ஆமா. ஆமா நாரு. ஆமா. Sorry, Mr. Fly. தமிழ்நாட்டுல சட்டம் இல்லாம இருந்த அடையாளமே தெரியல. 1 2 3 பேக் 4 5. என்ன Mr. Fly? அடிமட்டுக்கு சூடு போட்ட மாதிரி உடம்புற ஒரே கோடா இருக்குது. தம்பி, இது விபூதி பட்டை. வாட் பட்டை? ஓ, இது என்ன கோட்டை? இது உத்ராட்ச கொட்டை. ஊத்தி ராட்ச கோட்டை. ஆமா. அது எங்க வேஸ்டா தொங்குது. இதுக்குள்ள வந்து கடவுள் இருக்குது. இதுக்குள்ள கடவுள்? ஓ மை காட். ஏன் இத போலீஸ் ஒண்ணும் கண்டுபிடிக்கல? அவன் 2000 வருஷமா கடவுள் எங்க எங்கன்னு கேட்டே செத்து போயாச்சு. இவன் என்னடா வேஸ்டா கோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். மிஸ் காந்தா, ப்ரொடியூசர்ல உள்ள காத்துட்டு இருக்காங்க. குயிக்கா பிரபலம். ஓகே. ராமா, ராமா. என்ன மகச்சி? நான் ப்ரொடியூசர் பாத்துட்டு வந்துறேன். இந்த சைன் கஞ்சி ஊத்து. அடே பாவே, நான் கஞ்சிக்கு கதறுகிறேன், இவள் கொஞ்சம் குலாவ போகிறாளா? ஷட் அப். அடி தேவடியால் பெற்றெடுத்த திருமகளே, போடியம்மா போ. நான் புழு புலத்தை சாகிறேன், நீ குழு குலத்தை திரிகிறாயா? நன்றி கெட்ட உலகமடா ராமா. ஆமா. இது நரிகள் நடமாடும் உலகமடா ராமா. ஆமா. உலகத்துல ஜாதியே இல்லைன்னு சொன்னாடா ராமா. ஆமா. ஆனா இது மாதிரி ஜாதி இருக்கவே கூடாதுடா ராமா. ஆமா. தமிழ் ஆமா போடதாண்டா லைக். ராமா. என்ன துரை? துரை துரைன்னு சொல்லாதடா ராமா. நீ தானே கூப்பிட சொன்ன? சொன்னேன், தப்புதான் சொன்ன. நேரம் சரியில்லை போல இருக்கு. இப்ப கலர்ல தாண்டா வெள்ளையா துரையா மாறிக்கிட்டே வரேன். வெள்ளையனே வெளியேறன்னு சொன்னதுக்கு பிறகு நான் ஒருத்தன் தாண்டா இருக்கேன் சாம்பிள். ராமா, ஒரு சிகரெட் பிடிச்சு ராமா, ஒரு சிகரெட் ராமா. நல்லா இருக்கிற நானே ஒரு பீடி இல்லாம சிரமப்படுறேன். உனக்கு சிகரெட்டா? பேசாம விழுந்து கடை. அடவாயடா, நேத்து ஒரு சிகரெட் பிடிச்சு எங்கேயோ போட்டேனே, அது ஒரு கூட்டி குப்பையில தள்ளி இருப்பாங்களா? நம்ம நாட்டுல எங்க கூட்டுறான், அதையும் சேர்த்து ஒரு டம் அடிச்சிருப்பாங்க. யோக்கிய பயலுக.
அதோ 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 அங்க இருக்கிற சிகரெட் எழுதுகிற ராவா எந்திரிச்சு நடக்க முடியலடா ராவா. ஆபத்தான நேரத்துல தமிழ உதவிக்கு வர மாட்டாங்களே, நானே தான் எழுதி எடுக்கணுமா முடியலையே. புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துன்னு சொன்னாங்க, சும்மா சொல்லடா அப்பா. அனுபவம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. எதுக்கும் ஒரு துண்டு நாளைக்கு ஜம்மடிக்கு எடுத்து வச்சுக்குவோம். காந்தாவிடமிருந்து அனுபவித்து சுகத்தை விட சொரித சுகம் மழல சுகம் ஓவரா போனா எரியும் போல இருக்கு. ரவா ரவா என்ன தோற ஓவரா சொரிஞ்சிட்டேன். ரத்த வருகிறா பஞ்சு இருந்தா குடுறா ரவா. பஞ்சியும் கிடையாது கஞ்சியும் கிடையாது, உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. பேசாம விழுந்து கடை. அட வாவிகளா, மனிதனுக்கு முக்கியமானது ரெண்டே ரெண்டு தாண்டா. மானத்தை மறைக்க பஞ்சி, பசியை போக்க கஞ்சி. அதுவே இல்லைன்னு சொல்றியடா இந்த நாட்டுல. டாய் ஏண்டா பஞ்சி என்ன 2000 ரூபாவா இல்ல 1000 ரூபாவா? கால்னாவா அரைனாவா முக்கால்னாவா? போடா. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலத்தால் அழிக்க முடியாத காவியத்தை கண்டோம். இந்நாடகத்தை அமைத்து தந்த ரவி அவர்களுக்கும் இதனை காண எங்கள் அழைப்பினை ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். உன் பிறந்தநாள் அன்னைக்கு திருட்டு போன அதே நெக்லஸ் இல்லம்மா? ஆமாப்பா, அதே மாதிரிதான் இருக்கு. மாதிரி என்ன அதேதான். என்ன பேசாம உட்கார்ந்து இருக்கீங்க? சீக்கிரமா போய் போலீஸுக்கு போன் பண்ணுங்க. இரு, போலீஸுக்கு போன் பண்ணிட்டு வர்றேன். நீ அதுக்குள்ளேயும் கத்தி காரியத்தை கெடுத்துறாத. உன் வாய் சும்மா இருக்காத. ஹலோ, நான் தான் சேர்மன் புண்ணியகுடி பேசுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால என் மகன் நெக்லஸ் காணாம போச்சுன்னு ரிப்போர்ட் கொடுத்திருந்தானே, அது இங்கதான் இருக்கு. வாணி மகால்ல சாந்தின்னு ஒரு பொண்ணு போட்டிருக்கு. உடனே புறப்பட்டு வாங்க. ஒரு முக்கியமான விஷயம், விலங்கோட வாங்க. நான் இங்கதான் இருக்கேன். எனக்கு இல்லையா, அவங்கள பிடிக்கிறதுக்கு. நீ புதுசா போலீஸ் வேலைக்கு சேர்ந்தவனா? யார்கிட்ட நெக்லஸ் அடிச்ச? என் லவர் கிட்டயா? நீ யார் யார லவ் பண்ணன்னு சொன்னதானே அங்க அடிக்காம இருப்பேன். இப்ப என்னடா பண்றது? அம்மா, என் ஃப்ரெண்டா சேவ இவளா இந்த காரியத்தை செஞ்சிருப்பா. இந்த காலத்துல எவ்வளையுமே நம்ப முடியாது. பேசாம இருடி. வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. நான் சொன்ன பொண்ணு இவதான். இந்த பொண்ணுதான் என் மகன் நெக்லஸ் திருடி இருக்கா. நான் திருடனா? நீ திருடலைன்னா என் மகன் நெக்லஸ் உன் கழுத்துல எப்படி வரும்? இது எங்க அண்ணன் கொடுத்தது. உங்க அண்ணன் கொடுத்ததா? இன்ஸ்பெக்டர், அந்த நெக்லஸ் வாங்கி டாலரை திறந்து பாருங்க. அதுல என் மகன் மீனா போட்டோ இருக்கும். எங்க கரெக்டுமா? என்னடே, நீ திருந்த நெக்லஸ்ல மீனாவோட போட்டோ இருந்துச்சாமே, அது என்னடாச்சு? என்னடாச்சு? அடேங்க அப்பா, நீ பயங்கரமான ஆடுறா. போட்டோவையே வயல் வச்சிருக்க. டேய், என்னடா மெல்ற? போட்டோவையே முடிக்கிட்டியா? அப்பா, நீங்க அவசரப்பட்டுட்டீங்களே, அநியாயமா அவன் மேல பழிய போட்டுட்டீங்க. சாந்தி, என்ன மன்னிச்சிரு. அவசரப்பட்டு மன்னிப்பு கேட்காதம்மா. இன்ஸ்பெக்டர், 5 ரூபா கொடுத்து ஒரு எவர் சில்வர் டம்ளர் வாங்கினா கூட அதுல என் இன்சியல் அடிச்சிருப்பேன். இத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்து நான் அந்த நெக்லஸ் வாங்கியிருக்கேன்னா சும்மாவா விட்டுருப்பேன்? பின்னால திருப்பி பாருங்க, அதுல என் மக மீனாங்கிற பேர் இருக்கும். மீனா? மிஸ்டர் புண்ணியகோடி, நீங்க சொன்னபடி இதுல மீனான்னு பேர் இருக்கு. நான் சொன்னது உண்மையா போச்சு பாத்தீங்களா? இந்த பொண்ணுதான் என் மகன கடைசி திருடி இருக்கா. உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. டேய், அத திருடினது நானே போய் சரண்டர் ஆகிறேன். இல்லடா, நீ எனக்காக தானே நெக்லஸ் திருடின. நானே போறேன். தியாகு, இன்ஸ்பெக்டர், அந்த நகையை திருடி என் தங்கச்சிட்டு கொடுத்ததே நான் தான். சாந்தி உங்க தங்கச்சியா? ஆமா. நீங்க தானா இந்த காரியத்தை செஞ்சீங்க?
மீனா, என் தகச்சி மேல இருந்த பாசத்தினால நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருமா? நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டுட்டு இந்த நெக்லஸ் வாங்கிட்டு போலாம். செய்யறதே செஞ்சுட்டு அழுக வேறையா? மேடம், இத நான் செய்யல, எங்க அண்ணன் தானே செஞ்சாரு. நீ சம்மதப்படாம எப்படி இந்த காரியம் நடந்திருக்கோம்? இப்பேற்பட்டவங்க எங்க காலேஜ்ல இருக்கிறதே அவமானம். நாளைக்கு உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணேன். மேடம், நீ சுமாரமா, நான் சொன்னதுதான்.